Dear students, welcome to the third lecture on real analysis course. So in the lecture we are going to introduce the notion called metric spaces and அதனுடைய properties படிக்க போறோம். Okay, so this is the basic topology, fundamental ideas of real analysis. Okay, first maximum though it is a real analysis, maximum metric space theory parallel away படிச்சிட்டே வருவோம். Okay, let me begin with the definition. Definition 2.5. So a metric space. So என்ன பண்ண போறேன் அப்படினா, let capital X be a non-empty set. So let capital X be a non-empty set. Empty set. A function D. Okay, it is a function from x cross x equal to be R is said to be a distance function if it satisfies the following conditions. In a condition number 1, that the distance between x comma y, எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் x உம் y ல ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் அதனுடைய தூரம் வந்து என்னவா இருக்கணும், greater than or equal to 0 ஆக இருக்கணும். Okay, and number 2, if distance between x comma y which is equal to 0 if and only if x equal to y. Okay, number 3, distance between x க்கும் y க்கும் என்ன தூரமோ அதேதான் distance between y க்கும் x க்கும் உள்ள தூரம். Okay, and number 4, we need to have triangular inequality. x க்கும் y க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியாக இருக்கும் அப்படினா, x ல இருந்து z ங்கற ஒரு பாயிண்ட்க்கு போயிட்டு அப்புறம் distance between z ல இருந்து ஒரு y ங்கற ஒரு பாயிண்ட்க்கு போற தூரத்தை விட கம்மியாக இருக்கும். And this is true for every x, y, z belongs to capital X. அப்படி இருந்தால் then we say that this is called a distance function. இதுக்கு பேர் என்னது, இந்த நாலு கண்டிஷனை satisfy பண்ணுச்சுனா then we say that D is a distance function. Okay, சரி, அப்போ a metric space, a set capital X, of course non-empty set. Okay, இப்போ இதை ஒன்று அப்படி எழுதிக்கலாம், a non-empty set capital X, a non-empty set capital X together with a distance function is known as another metric space. கரெக்ட்டா? ஒரு செட் இருக்கணும், அந்த செட்ல ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுனா அதுக்கு பேர் வந்து என்னது, a metric space. we denote it by எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா, we call it to be x, d. Okay, so x, d அப்படினு சொன்னாலே அது வந்து என்னது, it is a metric space. அப்போ இந்த x, d ல x, d அப்படினா என்னது அப்படினா, this is a non-empty set and this is a distance function. Okay, அப்போ ஒரு metric space கொடுத்திருக்காங்க அப்படினா, and note that D of x, y அப்படிங்கிறது என்னது அப்படினா, this is the distance between x and y. x க்கும் y க்கும் உள்ள தூரம் தான் D of x, y. அப்போ
d of x comma y is defined for every நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் x comma y belongs to capital X கொடுத்தாலும் then we are having a distance between x comma y. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் அந்த ரெண்டு புள்ளிக்குள்ள இடையில உள்ள தூரத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். This is a structure we are having. Okay, metric spaceங்கிறது அப்படிங்கிறது என்னது அப்படினா நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் என்னால அதுக்கு இடையில உள்ள தூரத்தை already it is defined. Okay, note that இப்போ இந்த இது நான் எம்ப்டி செட் இதுல x னு ஒரு எலிமெண்ட் எடுத்துர்க்கேன் y னு ஒரு எலிமெண்ட் எடுத்துர்க்கேன்னா there is no meaning of x plus y. கரெக்ட்டா? x யும் y யும் கூட்டுங்க அப்படினா அதுக்கு மீனிங்கே கிடையாது. Okay, that is ஒவ்வொரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வச்சிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் ஸ்பேஸ்ல நீங்க இதெல்லாம் பண்ணலாம். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை கூட்டிக்கிடலாம், அது கூட ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து எங்க மட்டும் தான் ஒர்க் ஆகும்? வெக்டர் ஸ்பேஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். whereas in a metric spaceல எனக்கு xங்கிறது நான் எம்ப்டி செட் தான். ஓகே, இட் கேன் பி செட் ஆஃப் ஆல் சேர்ஸ், இட் கேன் பி செட் ஆஃப் ஆல் பென், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதுல ரெண்டு நம்பருக்கு எலிமெண்ட்டை கூட்டு அப்படிங்கிறதுல வந்து மீனிங்கே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் அது ரெண்டு புள்ளிக்குள்ள தூரத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும். வேற வெக்டர் ஸ்பேஸ்ல போய் நீங்க ரெண்டு புள்ளி கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு புள்ளிக்குள்ள தூரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னா அது அங்கே மீனிங்லெஸ். ஓகே, வெக்டர் ஸ்பேஸ்ல எனக்கு வந்து அடிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இஸ் அலௌடு, பட் டிஸ்டன்ஸ்ங்கிற நோஷனே அங்கே கிடையாது. whereas in metric space we are having a distance between any two points, but we don't know about any addition or scalar multiplication. So இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Okay, okay, so we'll see some example. So ஒரே ஒரு example will have this thing. So example 2.16. okay, okay, and note that இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டேட் பண்றேன், பட் இதுவோட ப்ரூஃப் வந்து there is another வீடியோல r power n is a metric space அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல போய் இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, so let capital X which is equal to r to the power n. r power n என்னது? this is set of all என்னதெல்லாம் ordered per, okay, x1 x2 ... xn. okay, such that each xi belongs to r, or for every I equal to 1 2 to n. okay, so this is called Rn, and now we have defined a distance between, இப்போ இதில் உள்ள எலிமெண்ட் எப்படி எடுத்துக்கிட்டோமா, let for any x, இது கொஞ்சம் அழுத்தி போடுறேன். ஓகேங்களா, x which is equal to x1 x2 xn and y. okay, இது vector. okay, y which is equal to y1 y2 yn. we are defining this belongs to, these are all elements in Rn. okay, define d from x cross x to r by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா the distance between xங்கிற வெக்டாருக்கும் yங்கிற வெக்டாருக்கும் இடையில உள்ள தூரம் வந்து என்னது அப்படின்னா this is defined to be, this is equal to a summation okay, modulus of xi minus yi the whole square the whole power 1/2. இப்படி டிஃபைன் பண்றேன். then d is a metric, then d is a metric on r power n. ல இது வந்து metric. okay, so usually we call this is to be d2 metric னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்னது? 2 metric. okay, so in general we can have another thing for any 1 less than or equal to p less than infinity, we may have dp அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன், dp அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். எங்க இருந்துங்க? r power n x cross x ல இருந்து, r power n cross r power n ல இருந்து
ஆருக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா dp of x vector and y vector which is equal to a summation I equal to 1 to n, okay, modulus of xi minus yi the whole power p and the whole power 1 by p. Okay, அந்த கேஸ்ல இப்போ போன இதெல்லாம் நம்ம படிச்சதுல வந்து particularly when p equal to 2 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இதுல 2 னு போட்டிருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு பாருங்க, p இருக்கு. Okay, so this is a general statement, so we are having this. So then for every x equal to x1 x2 xn and y is equal to y1 y2 yn. Okay, these are all elements in R power n. So then dp is a metric on எங்க R power n. Okay, R power n. Okay, and another metric we are having, this is d infinity. Okay, define d infinity அப்படின்னு ஒரு மெட்ரிக். ஓகே, இது இங்க இருந்துங்க r power n ல இருந்து cross r power n to r we are எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா by எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா d infinity of x y which is defined to be, this is equal to the maximum of what I can write, this is modulus of xi minus yi, okay, modulus such that I equal to 1 to 2n. Okay, so with respect to this, for every so for every this one, okay, for every x equal to y equal to, then d infinity is a metric. Then d infinity is a metric on R power n. Okay, so these are all easily verifiable. இதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே நீங்க எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த ப்ரூஃப்லாம் ரொம்ப ஈஸி. பட் this is little bit difficult. டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் a metricனு சொல்றதுக்கு difficult. You need to prove what is that Young's inequality, Holder's inequality, and then you need to Minkowski's inequality. இந்த Minkowski's inequality தான் triangular inequality. புரியுதுங்களா? அப்ப இந்த மூணு இன்இக்வாலிட்டி படிச்சா தான் you can prove that dp is a metric. Okay, so I have given a separate video in this channel. அதுல இது மூணுக்குமே நான் proof கொடுத்திருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. Okay, fine. So there are so many examples of a metric space இருக்கும். We can construct so many examples of a metric space. So now let us get into some more definitions on a subsets of Rn. Okay, so definition என்னது 2.17. Okay, so இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா you know it. I hope that you are all much familiar with this open interval a comma b னா என்ன, closed interval a comma b, okay, a comma b, and அடுத்தது open, ஒரு சைடு open ஒரு சைடு closed, and ஒரு சைடு closed and ஒரு சைடு open. Okay, what is that b? And there are another type of subsets that is equal to minus infinity to infinity, and you may have that minus infinity comma a open, அப்புறம் minus infinity comma closed a, okay, and இந்த மாதிரி இந்த சைடுல எழுதிக்கலாம். What I can say open interval b comma infinity and closed interval b comma infinity. These are all much familiar with you. Okay, இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய தடவை நீங்க BSL படிச்சிருப்பீங்க. That means what, this closed interval அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that point is also included, whereas open னா அந்த point வந்து excluded. Okay, fine. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா you consider this closed interval a1 comma b1. Okay, ஒரு interval. அதுக்கப்புறம் you consider another interval that a2 comma b2. Okay,
சரி, இப்போ நான் தனியாக எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு A1, B1 எடுத்துக்காங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா, this is called to be what I can say, this is a subset of எங்க R1ல உள்ள subset. Okay, now you consider this fellow. What is this? A1, B1 cross A2, B2. இது எதனுடைய subset? This is a subset of R2. கரெக்டா? This is a subset of R2. ஏன்னா இது வந்து என்னது ஆர்டர் பர் x, y இருக்கும். where x belongs to the first interval, y belongs to second interval. அப்போ அதே மாதிரி we may have this is A1, B1 cross A2, B2 cross A3, B3. This is a subset of R3. Okay, so similarly we can have I can write this is A1, B1 cross A2, B2 cross cross I can write this is AK, BK. And note that this is a subset of R power k. This closed interval A1, B1 is known as one cell. இதுக்கு பேர் வந்து one cell. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், ஒரே ஒரு கோடு. Okay, so this is A1 and this is my A2. B1. This is my B1. This is one cell. இதுக்கு பேர் வந்து என்னன்னா, this is called a two cell. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது R2ல இருக்குமா? அப்போ R2ல இருக்கும்போது this is of this form. பாருங்க, இந்த இடத்துல இது A1, இது B1. Okay, இந்த இடத்துல இது A2 and this is my B2. இது என்னுடைய B2. அப்போ A1, B1, A2, B2ங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ரெக்டாங்கிள். கரெக்டா? So this is my rectangle. Okay, so this is the set. Okay, இதுதான் வந்து என்னது அப்படின்னா two cell. So this is the two cell. Okay, this is a two cell. Okay, இது வந்து என்னது, இந்த பாயிண்ட் வந்து இதெல்லாம் வந்து என்னது, this is a one cell. அப்போ இது இங்க எப்படி இருக்கும்? சரி, அப்போ 3 cell எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க you need to go for a 3 dimensionல. Okay, 3 dimensionல எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல இது A1, B1, இது A1, இது B1 and suppose this is A2, B2. அப்போ இது A2, B2. அப்போ இது வந்து யாரு அப்படின்னா என்னுடைய 2 cell. இது என்னுடைய 2 cell. அப்போ இந்த இடத்துல A3, B3 வச்சுப்போனா, அப்போ இதுக்கு நேரா இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கு நேரா ஒரு காப்பி. இவன் தான் என்னுடைய 3 cell. இது அடிச்சிடுறேன். இப்போ 2 cell அடிச்சிச்சு. இது அந்த இடத்துல இருக்கு இந்த டப்பா. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கால்டு இதனுடைய உள்பகுதி. இது எல்லாமே ஓகேங்களா? இதனுடைய உள்பகுதி தட் டப்பா மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு 3 cell. ஸோ திஸ் இஸ் 3 cell. ஓகேங்களா? இதுதான் 3 cell. அப்போ 1 cell அப்படிங்கிறது இன்டர்வல், 2 cellங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், 3 cellங்கிறது ஒரு கியூப் இல்ல இந்த ரெக்டாங்கிள் ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு 3 cell. So this is 3 cell. You can write this is nothing but 3 cell. Okay, அப்ப இதுக்கு பேர் வந்து என்னன்னா, this is a cell called K cell. Okay, சரி, இப்போ உங்களுக்கு படத்துல பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு now we need to define in a proper manner. Okay, so what is K cell அப்படிங்கறத நான் ப்ராப்பரா டிஃபைன் பண்ண போறேன். Okay, so we'll define a definition K cell. இது எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா, let AI which is strictly less than BI. Okay, for every I equal to 1 to K இப்படி எடுத்துக்கிட்டேன். அதாவது என்னன்னா, நான் அப்படி ஒரு க்ளோஸ் இன்டர்வல்ஸ் எடுக்கிறோம்ல, so that is A1, B1. ஓகே, அப்படி வந்து எது வரைக்கும் எடுக்க போறேன், AK, BK. நான் ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் சொன்னேன் அப்படின்னா, இல்லைன்னா இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆயிரும். இது ஈக்குவல் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, AI, BI கொடுத்தீங்கன்னா
இந்த இடத்துல what we will get a single point. அது எனக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ai which is strictly less than bi ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? then the set I, then the set capital I which is equal to the set of all x1 x2 dot 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 xk belongs to r power k such that the xi எங்க இருக்கணும், இந்த செட்ல இருக்கணும். ஓகே, அப்ப எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா this a1 which is less than or equal to x1 which is less than or equal to b1. okay, and the x2ங்கற இந்த செட்ல இருக்கணும், இதுக்கு அடுத்த செட்ல இருக்கணும். a2 less than or equal to x2 less than or equal to b2. அப்ப நான் இத வந்து ஒரே எழுதுமா, for every ai is less than or equal to bi and this. okay, for every I equal to 1 2 to k. okay, so this is the definition of a K-cell. then I subset of r power k is known as K-cell. okay, so முதல்ல கொஞ்ச நேரம் we will work on with r power n arbitrary metric space ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி let us work on r power n ல ஒர்க் பண்ணுவோம். okay, next suppose let e என்ன அப்படி எடுத்துக்கோ, let x ன்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கேன் and y be a vector in r power k, and note that x ங்கற ஒரு வெக்டார் r power k ல இருக்கு, y ங்கற ஒரு வெக்டார் r power k ல இருந்தது அப்படினா then we know x plus y and alpha times x belongs to r power k for every alpha belongs to r. இது என்ன சார் புதுசா இருக்கு, மெட்ரிக் ஸ்பேஸ்ல கூட்ட முடியாதுன்னு சொன்னீங்க, இங்க கூட்டுறீங்க அப்படின்னா எஸ் கூட்ட முடியும். எங்க கூட்ட முடியும் அப்படின்னா in r power k ல we know the addition and scalar multiplication because r power k is already a vector space. okay, so we know that r power k is a vector space. okay, அப்போ how do you define this x plus y ன்னு அர்த்தம், x plus y, okay, y which is equal to x ங்கிறது யாரு, x1 x2 dot 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 xk xn r power k அப்போ xk plus y க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், y1 y2 dot 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 yk. okay, so இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படினா it is defined to be this way, x1 plus y1 x2 plus y2 dot 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 xk plus yk. so this is the definition of x plus y. அதே மாதிரி alpha times x இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, alpha into x1 and alpha into x2, okay, dot 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 alpha into xk. so these are the two ways x dot for every x vector yaru, this is equal to x1 x2 dot 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 xk and y is equal to y1 y2 yk belongs to r power k. இது r power k ல இருக்கு and alpha belongs to r இருந்தால் you know what is an addition and a scalar multiplication. okay, சரி, இப்போ எதுக்கு இந்த addition and scalar multiplication கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா suppose x ங்கற ஒரு வெக்டர் இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க, இது x ங்கற ஒரு வெக்டர், இது y ங்கற வெக்டர் இப்படி இருக்கு. okay, so y னா இது டார்க்கா வெக்டர்ஸ். okay, x1 x2 dot 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 xk y1 y2 yk. அப்போ we need to define what is a straight line joining these two points. இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல, இதுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் this is the point, it is of the form alpha times x plus 1 minus alpha times y. okay, மிட் பாயிண்ட் வந்து என்னது, ஆல்பா வந்து என்னது 1/2 ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இப்போ when alpha equal to 0 போட்டீங்கன்னா இது இருக்கும் y ல இருக்கும், ஆல்பா பதிலா 0 போட்டீங்கன்னா y ல இருக்கும், ஆல்பாக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா x ல இருக்கும். கரெக்ட்டா? so this represents for any x ங்கற வெக்டார் y ங்கற வெக்டார் இதுல r power k ல கொடுத்திருக்கேன், r power k, then இல்லனா ஆல்பா இத கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். ஓகே, that is 1 minus alpha times x plus alpha times y.
alpha times y. Okay, this is the set of all, okay, such that 0 less than or equal to alpha less than or equal to 1, okay, represents the straight line segment joining x and xங்கிற வெக்டாரையும் yங்கிற வெக்டாரையும் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் செக்மெண்ட் இது. நான் சார் இங்க ஆல்பா பிளஸ் எழுதியிருக்கேன், இங்க 1 மைனஸ் ஆல்பா எக்ஸ் எழுதியிருக்கேன். என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆல்பா வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷன்ல முதல்ல ஆல்பாக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஒய்ல இருக்கும், இப்படி இருக்கும் கரெக்டா. அப்போ உங்க படம் உங்களுடைய இது வந்து எப்படி போகும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த டைரக்ஷன்ல யூ ஆர் ஹேவிங் a straight line கரெக்டா. ஆல்பாக்கு பதிலாக 0 போடும்போது ஒய்ல இருக்கும், ஆல்பாக்கு பதிலாக 1 போடும்போது என்ன ஆயிரும் எக்ஸுக்கு வந்துடும். நான் இங்க சொல்லியிருக்க இந்த நோட்டேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா it is coming in another direction, that is you are having in this direction. ஓகேங்களா, எக்ஸ்ங்கிற வெக்டர்ல இருந்து இப்படி பார்க்க வரீங்க, இந்த டைரக்ஷன்ல நீங்க வரீங்க. ஓகே, when ஆல்பாக்கு பதிலாக 0 போடும்போது இது என்ன கிடைக்கும் எக்ஸ்ல இருக்கும் கரெக்டா. when alpha equal to 0 xல இருக்கும், அதனால நான் இதனால அழிச்சிடுறேன், இந்த அழிச்சிடுறேன், doesn't matter, எதுனாலும் ஒண்ணுதான். So this represents a straight line segment joining x and y. Okay, so இதை வந்து எப்படி குறிச்சுக்கலாம் அப்படின்னா I call it be closed interval x, y. இப்போ பாரு கரெக்டா பார்க்கலாம், ஆல்பாக்கு பதிலாக 0 போடும்போது எக்ஸ்ல இருக்குமா, அப்போ எக்ஸ் சிறுசு, எக்ஸ்ல இருந்து r power k ல எது சிறுசு எது பெருசுன்னா சொல்ல முடியாது. we don't have any comparison like a real number. பட் ஆனா இதை நான் இப்படி எழுதலாம் x, y ன்னு எழுதலாம். ஏன்னா ஆல்பாக்கு பதிலாக 0 போடும்பொழுது இந்த பாயிண்ட் வந்து யாரு எக்ஸ் இங்க இருக்கு, ஆல்பாக்கு பதிலாக 1 போடும்போது இந்த பாயிண்ட் யாருன்னா y கிடைக்கும், அப்போ அது y. அப்போ இதை இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். this is the straight line segment represents the straight line segment joining x and y. Okay, now we are going to define. Okay, since we know that diameter தெரியும் இல்லையா, அப்போ we know diameter பாருங்க, distance தெரியுங்கிறதுனால in r power k, okay, we know we have the distance function, நான் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா யூஷுவல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ d of x, y இதை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா this is யூஷுவலான மாடுலஸ் ஆஃப் x வெக்டார் மைனஸ் y வெக்டார்னு டிஃபைன் பண்றேன். வாட் இஸ் மாடுலஸ் அப்படின்னா அதுதான் இந்த டெஃபினிஷன். this is equal to summation modulus of xi minus yi the whole square the whole power 1/2 I equal to 1 to n. so this is the definition. அப்ப இதுக்கும் நான் மாடுலஸ்னே எழுதுறேன், இது வேற மாடுலஸ், இது எங்க உள்ளது, இது ரியல் லைன்ல உள்ள மாடுலஸ், இது புது மாடுலஸ். ஓகே, so distance function தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can define a ball. okay, let x belongs to r power k, let x belongs to r power k, then and let r be positive, then the ball with center x and radius r is defined as ball with the center x radius r which is equal to, I shall call இதுக்கு பேர் வந்து என்னன்னா then the open ball நினைக்கிறேன், open ball. சார் ஏன் ஓப்பன் போடுறீங்க அப்படின்னா அது பின்னாடி சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு இது பேரு நான் ஓப்பன் பேரே கொடுத்துருக்கேன் ஓப்பன் பால் அப்படின்னு. this is defined to be set of all y belongs to capital R. இங்க வந்து என்னது r power k தானே, எல்லாமே இதில் ஒர்க் பண்றோம் r power k, y belongs to r power k such that the distance between அப்ப நம்ம மாடுலஸ்னே எழுதிக்கிட்டுமா, வேண்டாம் நான் உங்களுக்கு புரியுதுன்னா இதான் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் y minus x which is strictly less than r, இதுக்கு பேர் வந்து என்னது ஓப்பன் பால். அப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா we can go for a closed ball அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்றேன். ஓகே, ஸோ closed ball எப்படி இருக்கும் அப்படின்னா
இப்போ இதே இதில் நான் க்ளோஸ்ட் பால் டிஃபைன் பண்ணுறேன். அது எப்படி? திஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் பால். செட் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட். இது ஏன் க்ளோஸ்டு ஓப்பன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத let us define later. ஓகே, இப்போதைக்கு இதுக்கு பேரே க்ளோஸ்ட் பால் ஓப்பன் பால்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் டிஃபைன் டு பி திஸ். இது நொட்டேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது க்ளோஸ்ட் பால், இது ஓப்பன் பால். ஓகே, this is equal to, this is less than or equal to this. Okay, so this is the two ideas. So open ball nu one define பண்ணிருக்கேன், then we have defined what is the closed ball அப்படினு one define பண்ணிருக்கேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா we are going to define a new definition called convex sets. Okay, convex sets. Convex sets. Convex sets என்னன்னா a subset E subset of R power K is said to be convex said to be convex if any two for any x comma y belongs to capital E. So for எந்த x y ங்கிற ரெண்டு எலிமெண்ட் E ல கொடுத்தாலும், okay, the straight line segment joining x and y, okay, x and y is contained in capital E. என்ன சொல்றோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த செட் கான்வெக்ஸ் ஈங்கிற செட் கான்வெக்ஸாக இருக்கணும்னு வெச்சுக்கோங்க. தென் இதுதான ஸ்ட்ரைட் லைன் செக்மெண்ட் யாரு x, y. ஓகே, x, y, this is a straight line segment. x, y is contained in, இது எதுல கண்டெயின் பண்ணிருக்கணும்னா E ல கண்டெயின் பண்ணிருக்கணும். for all x, y belongs to E. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சப்போஸ் நான் இப்படி ஒரு செட் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை செட், இது என்னோட செட். ஓகே, இங்க பாருங்க, இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் இங்க ஒரு எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் திஸ் இஸ் மை ஒய். அப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் வந்து எதுக்குள்ளே இருக்கு? உங்க ஈக்குள்ளே. இதுதான் இ. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை இ. நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் சார், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் வந்து எதுக்குள்ள இருக்கணும்? உங்க ஈக்குள்ளேயே இருக்கணும். ஓகே, then it is convex. This is convex set. சார், எப்பவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா இல்ல. For example, if I'm having a set like this, okay, suppose this is my set. Okay, இதுதான் என்னோட E ன்னு வெச்சுக்கோ. அப்ப நான் இதுல நான் ரெண்டு புள்ளி கொடுக்கிறேன். ஓகே, you take a point at here. இது x, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், இது y. ஓகே, அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் the closed interval x, y does not belonging to capital E. Does not contained in capital E. Okay, அப்போ this is an example of a non-convex set. This is not convex. ஓகேங்களா? அப்போ கான்வெக்ஸ் செட் plays a more important role in optimization theory. ஃபுல்லா கான்வெக்ஸ் செட் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல they will play important role. For example, இப்படி ஸ்டார் ஷேப்ல எல்லாம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கு அப்படினாலே, then these are all not convex set. Okay, இதெல்லாம் கான்வெக்ஸ் இல்ல. ஏன் அப்படின்னா, you can take a 2 points here. Okay, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். சோ இது கான்வெக்ஸ் இல்ல. இந்த பாயிண்ட் கான்வெக்ஸ் இல்ல. ஓகே, சோ கான்வெக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் தி உள்ளே இருக்கணும். எந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலும் அந்த ரெண்டு பாயிண்ட கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் வந்து எதுக்குள்ள இருக்கணும்? அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து நான் கான்வெக்ஸ். ஓகே, சோ we'll prove an example result எடுத்துக்கலாமா? சோ ரிசல்ட் வந்து என்னது அப்படின்னா, every open ball in R power K
r power k is convex. ரொம்ப சிம்பிளா முடிச்சலாம் இந்த ப்ரூஃப். இங்க பாருங்க ஓபன் பால்னா என்ன சொல்லியிருக்கேன், பால் லெட். இப்போ ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ப்ரூஃப் கொடுக்குறேன். ஸோ ப்ரூஃப் let x belongs to r power k. So x அப்படிங்கிறது டார்க்கா, x belongs to and rb positive. Okay, put capital E which is equal to ball with the center x radius r. அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த படம்? எப்படி இருக்கும்? xங்கிற சென்டர், இது xங்கிற சென்டர். அப்போ r ரேடியஸ்ல நான் ஒரு வட்டம் வரைகிறேன். ஆனால் அந்த வட்டம் வந்து இது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க? this is equal to set of all y belongs to r power k such that என்ன எழுதிருப்பீங்க? distance between y-க்கும் x-க்கும் உள்ள தூரம் கண்டிப்பாக strictly less than r ஆக இருக்கணும். அப்போ இதுதான் என்னுடைய பால். கரெக்டா? இது r ரேடியஸ், இது r ரேடியஸ். அப்போ பால் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். இது நான் R2ல உங்களுக்கு படமாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, so this is my ball. இந்த புள்ளியை வேணா கொஞ்சம் தள்ளி வச்சு விடுமா? இது நல்லா இருக்குல்ல, வட்டத்தை வரைஞ்சிட்டு அப்புறமா புள்ளி வைக்கிறது சென்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் மை எக்ஸ், எக்ஸுங்கிற வெக்டர். அப்போ இந்த இடம் இது ஆர் எஸ். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to show that to prove என்ன ப்ரூஃப் பண்ணணும்? this capital E is convex ன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். கான்வெக்ஸ்னு ப்ரூஃப் பண்ண போறேன். கான்வெக்ஸ்னு ப்ரூஃப் பண்ண என்ன பண்ணணும்? யூ டேக் எனி 2 பாயிண்ட். இதுல எந்த 2 புள்ளி எடுத்துக்கோங்க. இங்க ஆல்ரெடி x யூஸ் பண்ணதுனால I can take it to be u அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் and we call it VV. Okay, so now we need to show that this straight line segment joining u and v is contained in. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, let u, v belongs to எதுல எடுத்துக்கிறேன்? E ல எடுத்துக்கிறேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove this set, okay, closed interval u, v which is contained in your capital E ன்னு சொல்லணும். முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி, இந்த படத்தை நான் அப்படியே இங்க எடுத்துக்கிறேன். சரி, ஸோ நெக்ஸ்ட் we'll go to the next. ஓகே, ஸோ this is what we want to show. அப்போ என்ன பண்ணணும்? இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து, ஸோ to prove I rewrite here. Okay, so closed interval u, v. இது க்ளோஸ்ட் இன்டர்வல் கிடையாது. இது வந்து என்னது? ஸ்ட்ரைட் லைன் செக்மெண்ட் which is contained in your capital E. இதுக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகே, இதையும் நாங்கள் வேணா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓரத்தில் இருக்கட்டும். ஓகே, சரி, வேர் இந்த இடம் யாரு அப்படின்னா, இது வந்து யாருன்னா வேர் closed interval u, v which is equal to set of all 1 minus alpha times u plus alpha times v. Okay, such that 0 less than or equal to alpha less than or equal to 1. So நான் இப்போ இந்த செட், இது வந்து ஒரு செட். Okay, this is a set. This straight line belongs. அப்போ இதுல நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. This is the point, it is of this form. Okay, இதுல ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா இவன் யாரு? 1 minus alpha times u plus v. Sorry, alpha times v. இந்த பாயிண்ட், this is a point. அப்போ நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து அது வந்து எதுல இருக்குன்னு சொல்ல போறேன்? இந்த வட்டத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ let alpha, இதுல ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ let alpha belongs to closed interval 0, 1. Okay, and consider and some z equal to யாரு? இந்த பாயிண்ட் தான் யாரு? z. Okay, z which is equal to என்ன எடுத்துக்கிறேன்? 1 minus alpha times u plus alpha times v இப்படின்னு எடுத்துக்கிட்டேன். let z is equal to 1 minus alpha times u plus alpha times v. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்? to prove z belongs to உங்களுடைய e ல இருக்குன்னு சொல்லணும். ங்கிறது யாரு? this is equal to ball with the center x radius r. ஓகே, அப்போ இதுல இருக்குன்னு சொல்லணும்னா now we need to consider what is the distance between z and x. z-க்கும் x-க்கும் உள்ள தூரம் என்ன அப்படிங்கறத செக் பண்ண போறோம். z minus தூரம் வந்து யாரு? this is equal to x. இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னன்னு ப்ரூஃப் பண்ண போறேன்? less than r னு ப்ரூஃப் பண்ண போறேன். less than r னு சொல்லிட்டோம்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடும்.
and note that இது zங்கிறது யாரு இப்படி இருக்குமா அதை I can write it in this way, that is 1 minus alpha times u plus alpha times v. okay, zக்கு பதிலா நான் எடுத்துக்கிறேன் இது எடுத்துக்கிறேன். so this is equal to z minus x. ஆனா x எப்படி எழுதிக்கலாமா, x can be expressed as this way, என்னது 1 minus alpha times x plus alpha times x ன்னு எழுதலாம். இது ரெண்டையும் படிச்சு பாருங்க. this is equal to x minus alpha x plus alpha x. அப்போ இது ரெண்டு அடிபட்டு போயிட்டு x கிடைச்சிரும். அப்போ x can be written in this way. அப்போ இதை நான் அடுத்த லைன்ல எப்படி எழுதுறேன் அப்படின்னா this is equal to modulus of 1 minus alpha times u plus alpha times v minus, I can write this is 1 minus alpha times x plus alpha times x. okay, and again we are going to club it together. okay, இதை இப்போ club பண்ணோம்னா எப்படி எழுதலாம், this is equal to modulus of, I can write 1 minus alpha into u minus x, okay, plus alpha into v minus x. now by the triangular inequality this is less than or equal to 1 minus alpha is lies between 0 and 1 ங்கிறதுனால we can write this is equal to 1 minus alpha times modulus of u minus x plus alpha times modulus of v minus x. and note that this is less than r. அப்போ this is less than 1 minus alpha times r plus alpha times r. okay, இது less than r, இது less than r, இது less than r. so that is equal to என்ன கிடைக்கும் 1 minus alpha r plus alpha r. so that is equal to r. அப்போ which is strictly less than. அப்போ this implies that modulus of z minus x which is strictly less than r. this implies that z belongs to ball with the center x radius r. okay, that is equal to e. okay, அப்போ thus for since போட்டுக்கலாமா, since alpha belongs to closed interval 0, 1 is arbitrary. ஏன்னா நான் ஆல்ஃபாங்கிறது ஜஸ்ட் க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், வேற எதுவுமே சொல்லல. ஆர்பிட்ரரியா இருக்கிறதுனால we can have this z, ஓகேங்களா, that is z ங்கிறது போல எப்படி இருக்குமா, I can write 1 minus alpha times x, so u plus alpha times v belongs to capital E for every u comma v belongs to capital E. okay, நீங்க இந்த இடத்துல இந்த படத்துல இப்படி இந்த u comma v எங்க சூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், இப்படி வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. u comma v இங்க ரெண்டு சூஸ் பண்ணாலும் எங்க சூஸ் பண்ணாலும் இது நம்ம ஆர்பிட்ரரியா தான் எடுத்துறோம். அப்போ we may have for any two u comma v belongs to the ball, that set is contained here. okay, இதே இதுல இந்த இடத்துல less than ஒரு இடத்துல less than or equal to போட்டாலும் எனக்கு இதே தான கிடைக்கும். அப்போ similarly we can show that we can show that the closed ball B of x comma r is also convex. okay, so this is இது வந்து I leave it as homework. okay, so okay students, so let me take some definitions. Actually this is 2.80. okay, so the first thing is what we will have is we know that ball. okay, so neighborhood அப்போ the ball with the center x. so இப்போ பேசுறது எல்லாமே வந்து என்ன பண்ண போறோம்னா மெட்ரிக் ஸ்பேஸ்ல பேச போறோம். okay, so let capital X be a metric space. okay, and x belongs to, first is we have already defined ball, open ball with the center x radius r, which is equal to set of all y belongs to capital X such that distance between y க்கும் x க்கும் உள்ள தூரம் வந்து எதை விட கம்மியா இருக்கணும், strictly less than r ஆக இருக்கணும். so this is called a
open ball with center x and radius r positive. Okay, இது வந்து rங்கிறது ஒரு ரியல் நம்பர். Sometimes இத open ball னு சொல்றதுக்கு பதிலா we call it be, this is also known as neighborhood of x. x னுடைய neighborhood னு சொல்லுவோம். ஓகேங்களா? இத இப்படி டிவைட் பண்றதுக்கு பதிலா I call it by neighborhood. இதுல பேசணும்னா I can call neighborhood of x. Okay, x னுடைய neighborhood with r radius இப்படியும் சொல்லலாம். some another idea. Okay, so neighborhood of x னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம open ball னு பார்த்தது என்ன பண்ண போறோம் அப்படினா now we are going to define as a neighborhood of x. Okay, so okay, then the next definition is a limit point. See, note that இந்த open set குள்ள definition-ஓ the limit point குள்ள definition-ஓ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், almost analysis-ல உள்ள நிறைய ப்ராப்ளத்தை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். the open sets and the limit points, இந்த ரெண்டு கான்செப்டும் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். okay, then நான் இப்ப என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படினா, then now we are going to define definition 2. okay, so number 2. so consider let E be a subset of x. x னுடைய subset எடுத்துக்கிட்டேன். okay, then இப்படி நான் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான டெஃபினிஷனாவே கொடுத்துட்டேன். அப்படின்னா a point x belongs to capital X. நல்லா பார்த்துக்கோங்க, நான் capital X எடுத்துருக்கேன். is said to be a limit point of E. okay, E னுடைய லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, the open ball. ஓகேங்களா, ball with the center x radius r intersection with capital A set minus singleton x. okay, singleton x must be non-empty for every r positive. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள A ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது வந்துருவான் other than x. okay, x சென்டரா வச்சு நீங்க எந்த ரேடியஸ்லனாலும் வட்டம் வரைங்க, that is the ball with the center x radius r contains at least one point from A other than x. அதான் அதனுடைய அர்த்தம். that is every ball that is every ball னு சொல்றதுக்கு பதிலா I call it by neighborhood nr of x contains at least one point. So I call it to be something. okay, at least one point y belongs to A with y not equal to x. okay, x இல்லாத மாதிரியான ஒரு பாயிண்ட் A ல இருந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். so that is called a limit point of E. okay, சரி, அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, another definition that if x belongs to அடுத்தது. okay, if x belongs to capital E is not a limit point of E, then it is known as isolated point of E. ஓகேங்களா, லிமிட் பாயிண்ட் ஆக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து it is called to be a isolated point of E. அப்படின்னு என்ன அர்த்தம்? if x belongs to capital E is an isolated point of E. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, it is not a limit point of E. it is not a limit point of E னா என்ன அர்த்தம்? if this then there exists, then பாருங்க, லிமிட் பாயிண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் for any radius r this fellow will be non-empty. அப்போ இதோட நெகேஷன் வந்து என்னது? there exists r positive such that this fellow will be empty. okay, so that is then there is an r positive such that
ball with the center x, okay, ball with the center x, radius r, intersection with the capital A set minus singleton x, okay, singleton x, which will be equal to empty. So this is called an isolated point. இது வந்து empty. There exists an r, நம்மளால ஒரு r கண்டுபிடிக்க முடியும் which satisfies this condition. Okay, so this is called an isolated point definition. Okay, then next we are going to define a set, a subset E of capital X is said to be closed if it contains all its limit points. Okay, அப்படினா என்ன அர்த்தம்னா, suppose நான் இதுல இன்னொரு ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதிக்கிட்டுமா, the set of all limit points of E, இந்த இது எழுதிக்கிறேன், the set of all limit points of E is denoted by E dash. Okay, இதுக்கு பேர் வந்து என்னது, E dash. Eங்கிற செட்டினுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸ் எடுத்து E dashல போட்டுருக்கேன். Okay, that is E dashங்கிறது யாரு அப்படின்னா, the definition E dash which is equal to the set of all x belongs to capital X such that x is a limit point of E. Okay, E னுடைய லிமிட் பாயிண்ட் இதுதான் E dash. அப்ப அதை வச்சுட்டு நான் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்றேன். Okay, that is a subset E is said to be closed if it contains all its limit points. That is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, E dash which is a subset of E இப்படி இருந்தால் then E is closed. That is E is closed with the definition is closed if E dash which is contained in your capital. Okay, so this is a, நீங்க BSc ல படிக்கும்போது என்ன பண்ணிருப்பீங்கன்னா, closed செட்டுக்கு டெஃபினேஷன் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, a subset E is said to be closed if its complement is open னு படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. நான் என்ன பண்றேன், இது நீங்க அங்க ரிசல்ட்டா ப்ரூஃப் பண்ணிருப்பீங்க. பட் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இதுதான் டெஃபினேஷனாவே கொடுக்கிறேன். E is closed if E dash is contained in E. இதுதான் என்னோட டெஃபினேஷன் இங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க இதையும் கம்பைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி. So this is my definition here. கம்பைன் பண்ண முடியாதுன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, அங்க உள்ள ப்ரூஃப் டெக்னிக்கே இங்க யூஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே ஒண்ணுதான், தப்பு கிடையாது. பட் let us stick with this definitions. Okay, E is closed if E contains all its limit points. Okay, சரி. ரெண்டாவது அடுத்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, so we are going to have that a point x belongs to capital E, a point x belongs to capital E. பாருங்க, சரி சொல்லி முடிச்சுக்கலாம். A point x belongs to capital E is said to be an interior point of capital E if there is R positive such that என்ன கிடைக்கும் அப்படின்னா, this ball with the center x radius R which is contained in your capital E. Okay, இப்படி இருந்தா அதுக்கு பேர் வந்து என்னது, interior point of E. ஒரு பாயிண்ட் x belongs to E, E ல உள்ள எலிமெண்ட்டை தான் நான் இன்டீரியர் பாயிண்டா இல்லையான்னு செக் பண்றேன். ஓகே, so a point x belongs to E is said to be an interior point of E if there is an R positive such that ball with the center x radius R is contained in your capital E. The set of all interior points of capital E is denoted by என்னது அப்படின்னா, usually we call it to be interior of E. இல்லைன்னா ஈக்கு மேல ஒரு சின்ன சர்க்கிள் போடுவாங்க. இது ரெண்டும் ஒன்று தான். பட் ஓகே, இப்போதைக்கு we'll fix with these definitions. Okay, so interior of capital E which is equal to set of all x belongs to capital E such that x is an interior point of capital E.
interior point of capital E. Okay, check. But note that this interior point is interior of E, which is always be contained in capital E. This E, interior of E is which is always be subset of capital E. Okay, check. Next definition: a subset E of capital X is said to be open. Of course, now in X is said to be open in X if interior of E which is equal to E. That is for every X belongs to capital E implies if and only if X belongs to interior of E. Okay, interior of E equal definition if and only if there exists R positive such that ball with the center X radius R which is contained in your capital E. Okay, interior point definition there is an R positive such that ball with the center X radius R is contained in your capital E. A set E is open if and only if idellathi combine panni edutuma for every R positive for every X belongs to E there exists R positive such that ball with the center X radius R which is contained in your capital E. And note that the X mara in the R mari. For example, suppose if I am having this is my set. Okay, என்னுடைய ஒரு ஓப்பன் செட் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ பெரிய வட்டம் வரையலாம். இந்த வட்டம் வந்து எதுக்குள்ள இருக்கு? உங்களுடைய செட்டுக்குள்ள. அப்போ ரேடியஸ் வந்து என்னது? இந்த வட்டம். சப்போஸ் இங்கனக்குள்ள ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா இதை சுற்றி என்னால ஒரு சின்ன வட்டம் தானே வரைய முடியும். அப்போ யூஸ்வலி ஃபார் எனி எக்ஸ் கொடுக்க அந்த ரேடியஸ் மாறும். அதனால இதை யூஸ்வலா இப்படி குறிப்பாங்க. ஓகே, ஃபார் ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ்னு குறிப்பாங்க. ஓகே, நீங்க எந்த எக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரேடியஸ் கிடைக்கும். such that ball with center x radius rx which is contained in your capital E. Okay, a subset E of X is said to be perfect set. Okay, if E is closed and every point of E is a limit point. Okay, இதுதான் ரொம்ப முக்கியமானது. க்ளோஸ்ட் ஆக இருக்கணும், அதே நேரத்தில் every point of E is limit point. அப்படின்னா I can write this is E dash which is equal to E. Okay, E dash which is equal to E. E must be closed ஆக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? E dash is a subset of E ன்னு இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கேன்? E dash which is equal to E. And note that இந்த இடத்துல closedங்கிறது ரொம்ப முக்கியம். Closed and E dash that is E is closed and every point of E is a limit point of E. It's a limit point of. Okay, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, and for example we can have this set closed interval a comma b. It is perfect. ஏன் அப்படின்னா இது closed முதல்ல, and moreover இதில் உள்ள லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான். So these are all the examples of a perfect set. But open interval a comma b பாருங்க, this is not closed. Okay, இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்டா அப்படின்னா எஸ், எல்லா பாயிண்ட்டும் இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் தான். கரெக்ட் தானே? ஏபி லிமிட் பாயிண்ட் தான், ஆனால் அது இதில் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, அது ஓகே. ஆனால் இந்த செட் என்னவாகல? க்ளோஸ்ட் ஆகல. ஸோ திஸ் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். Okay, but this is perfect. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எதில் பாருங்க அப்படின்னா ஆரில் பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் இஸ்
a subset capital E of capital X is said to be bounded if there is m greater than or equal to 0 such that distance between x comma y, which is always less than or equal to m, for all x comma y belongs to உங்களுடைய E. Okay, இதெல்லாம் நீங்க already BSc ல படிச்சிருப்போம், but anyhow we'll restate the definitions. For let a subset E of X is said to be bounded if there is an m positive such that. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒரு செட் இருக்குன்னா இந்த செட் பவுண்டடா இருக்குன்னா நீங்க எந்த ரெண்டு புள்ளி கொடுத்தாலும் இந்த ரெண்டு புள்ளியினுடைய தூரம் எதை விட கம்மியாகணும், ஏதோ ஒரு எம்மோட கம்மியாகணும். அந்த எம் என்னது, இதுதானே டயமீட்டர் ஆஃப் த செட்டு, இதுதான் டயமீட்டர். அப்போ இதுதான் எம்னு எடுத்துக்கிடலாம். ஆனா இதை விட பெரிய எந்த எம்னாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இதை விட பெருசா நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு டயமீட்டர் கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ a subset E of X is said to be bounded if there exists m positive such that d of x comma y which is less than or equal to m for every x comma y belongs to capital E. Okay, the next definition is dense. That is a subset E of capital X is said to be dense in capital X if every point என்னது x belongs to capital X is a limit point of capital E or x belongs to E or a point of E. Okay, ஒன்றும் இல்லைங்க, அதாவது செட் டு பி டென்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு க்ளோஷர்னு ஒன்றுமே டிஃபைன் பண்ணலை. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் பிஎஸ்சியில் க்ளோஷர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா இ க்ளோஷர். இதுதான் என்னுடைய டெஃபினேஷனாக இருக்கும். இ க்ளோஷருங்கிறது என்னது, இ யூனியன் இ டேஷ். கரெக்டா, இ யூனியன் இ டேஷ். அப்போ எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் இதில் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து இதில் இருக்கும், இல இருக்கும், ஆர் இ டேஷ்ல இருக்கும். புரியுதா? அப்போ எக்ஸ் இஸ் a member point of E or it is a limit point of E. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த க்ளோஷருங்கிறத டிஃபைனே பண்ணாம we are having that x is equal to E union E dash. இதை வச்சுக்கிட்டு இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துல இதை சொல்லலை, x is equal to E closure அப்படி இதான் டெஃபினேஷன் நம்ம பிஎஸ்சியில் படிச்சிருப்போம். ஆனால் நான் இதை சொல்லலை. இதை சொல்லாம ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டேன். every point of x belongs to capital X is a limit point of E or it is a point of E அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். Okay, so I'll stop here.